இப்போது வெயில் சீசனுங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், தலை காட்ட முடியல. அதுக்காக நிறைய ஜூஸு, அதாவது கெமிக்கல் கலந்த ஜூஸோ இல்லை ஐஸ் கட்டிகளோ வாங்கி சாப்பிட்றாதீங்க. இதெல்லாம் நொங்கு அறுக்கு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளநீர் இருக்குது பாருங்கள். இன்னொரு கூட வெட்டுறாங்க பாருங்கள். பாருங்கள் இது மாதிரி வெட்டுறாங்க. வெட்டி நொங்கு, இளநீ எல்லாம் கலந்து இந்த வெயிலின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு சர்பத் போட போகிறாங்க. இப்போ இந்த நுங்கு போடுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? ஒன்று நுங்கு சர்பத் போடுறதுக்கு நுங்கு யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் இளநீர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சர்பத் யூஸ் பண்ணுறீங்க. சர்பத் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, மக்கள் கேட்குறாங்க இது குடிக்கிறதுனால என்ன நல்லதுன்னு கேட்குறாங்க. உடம்பு நல்லது இல்லை, அது என்ன நல்லது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். உடம்பு குளிர்ச்சிக்கு நல்லது. குளிர்ச்சி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்? நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொங்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை புதுப்பிக்கும். கல்லீரலை புதுப்பிக்கும். இன்னொன்று வந்து நார்சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். இது ஒரு அற்புதமான மருந்து. அதே ஒரு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க இதனுடைய பதநீரை தினமும் சாப்பிட்டு வரலாம். ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த மாதிரி ஃபைப்ராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கும் பெண்கள் இதை வந்து எடுத்துக்கொள்வது மிக அற்புதமானது. உள்ள ஆடை இருக்குல்ல, அந்த ஆடை சாப்பிட்டா பெண்களுக்கு வெள்ளை போடுறது குறையும். ஆமாம், அதனால இது ஆண்கள் சாப்பிட்றதை விட ஆண்களுக்கும் நல்லது தான், பெண்களுக்கும் இது பெண்களுக்கு ஆண்கள் சாப்பிட்றதை விடவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயால கொஞ்சம் ஊற்றி நான் சாப்பிட்டு பார்க்குறேன், எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன். இந்த பனையை வந்து பார்த்தீங்கன்னா பூலோக கற்பக தரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இந்த பனை மரத்தில் ஒரு பாகம் கூட வேஸ்ட்டு கிடையாது. ஓலை நமக்கு கூரை வய கிடைக்குது. அடுத்து அந்த மட்டைகள் பார்த்திங்கன்னா அடுப்பெரிக்க பயன்படுது, நொங்கு உணவாக பயன்படுது, அந்த பெரிய மரங்கள் நமக்கு வீடு கட்ட சட்டமாக பயன்படுது. அடி இருக்கிற வேர், அந்த வேர் பார்த்திங்கன்னா அதை வந்து இயற்கையான வைரம்னு சொல்லுவாங்க. வைரங்கிறது வந்து காதில் மூக்கில் போட்டுக்கிற தோடு மாதிரி. இயற்கையான வைரம் அப்படின்னாக்கா இந்த பனை மரத்தோட அடித்தண்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு கலைநயமான பொருள் செஞ்சாங்கன்னா 1000 வருஷங்கள் ஆனாலும் அது அழியாது. மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சாலும் மக்காது.